பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளில் தேவ வார்த்தை, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, தகப்ப தன் பட்ட கஷ்டங்கள் தன் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதபடி கவனமா இருப்பான். அதுபோல் எல்லா இடத்திலும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறவனா இருப்பான். இந்த உலகத்துல நம்மளை பெற்ற தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா இந்த உலகத்துல ஒரு லிமிட்டு தான் நமக்கு இறங்க செய்ய முடியும். அவங்களும் குறிப்பிட்ட நாள் கழிஞ்சு இந்த உலகத்தை விட்டு மண் மறைந்து போயிடுவாங்க. ஆனா நம்முடைய பரம தகப்பன் ஏசப்பா, நம்மளை படைத்த ஆண்டவர், அவர் என்ன செய்வார்னா, ஒரு சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். நம்ம அம்மா அப்பா இந்த உலகத்துல உள்ள அப்பா எல்லாம் இறந்து போனாலும் அவர் இறந்து போகவே மாட்டார். ஏன்னா அவர் நம்மளுடைய தகப்பன். தகப்பன் யாரு? கடவுள், நம்ம ஆண்டவர். இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் 60 வயசு 70 வயசு 80 வயசுக்குள்ள அம்மா அப்பா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு யார் அம்மா அப்பா? ஏசப்பா தான் அம்மா அப்பா. அது யோசிச்சு நமக்கும் கடைசி வரை நம்மள தகப்பனா இருக்கிறாரு. நமக்கு பிறகுற பிள்ளைகள் சந்ததிகள் தலைமுறைக்கும் அவர் தகப்பனா இருந்து நமக்கு இறக்கம் செய்கிறாரு. மனுஷனுடைய இறக்கம் எல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட் இருக்குது அந்த பிள்ளைகள. ஆனா ஆண்டவருக்கு இறக்கம் வாழ்நாள் ஃபுல்லா இருக்குது. அல்லேலூயா. அவர் என்ன இறக்கம் எப்படி இருக்குது? வாழ்நாள் ஃபுல்லா மரணம் வரை இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தானியேலின் தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவின் தேவன், யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன். தேவன் யாரு? எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். அந்த தேவன் தான் நம்மளையும் நம்ம குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறைக்கும் இறங்குகிறவர். உலக உறவுகளால நமக்கு திருப்தியாக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு லிமிட்டு தான். ஆனா அதுக்கும் பிறகு நம்ம சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிற தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகிறோம், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஏதோ சொல்லல, அங்க நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இறங்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அங்க மனுஷர்களுக்கு தயவு ஆண்டவர் இறக்க கொடுப்பாரு. மனுஷருக்கு தயவு இறக்க செய்து என்ன செய்வாரு? அந்த இறக்கத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை மட்டும் தேடும் போது இந்த உலகத்துல உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவைகள், காரியங்கள் எல்லா இறக்கமும் ஆண்டவர் மனுஷர்கள் கண்கள், அதிகாரிகள் கண்கள்ல, எல்லாரும் கண்கள்ல தயவு உண்டாக்க செய்வாரு. இல்லை பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துல ஒரு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தாய் தகப்பன 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் எந்த பிள்ளை கீழ்ப்படிதல் இருக்குதோ, எந்த பிள்ளை சொல்லதெல்லாம் கேட்குதோ, எந்த பிள்ளை அவங்க காரியங்கள் எது சொன்னாலும், என்ன காரியங்களை சொன்னாலும் அதுக்கு ஒரு என்னது ஒரு ஓகே சரிம்மா சரிப்பான்னு சொல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுதோ, அந்த பிள்ளைங்களை தான் பெற்றோருக்கு பிடிக்கும். எதை சொன்னாலும் கீழ்ப்படியாம படிக்க சொன்னா படிக்காது, அவங்க ஒரு இடத்துல போக சொன்னா போகாது. இப்படி எதை சொன்னாலும் கீழ்ப்படியாத பிள்ளை எந்த பெற்றோருக்காக பிடிக்குமா? பிடிக்கவே பிடியாது. ஏன்னா தாய் பேச்சு கேட்காத வவ்வால் தலை கீழே தொங்குவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தகப்பன் சொல்றது கேட்கலாட்டியும் ஆபத்து வருமா இல்லையா? தகப்பன் இறக்கம் செய்வாரா? ஆனா நம்ம 2 பிள்ளைகளை ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா கூட அந்த தப்பு செஞ்ச பிள்ளைகளை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா இறக்க செய்ய மாட்டாங்க. அந்த பிள்ளை ஏதோ ஒரு உதவிக்கு வரும்போது அந்த உதவி அந்த தாய் தகப்பன்னு செய்ய மாட்டாங்க. ஏன்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் செய்வாங்க. அவங்களுக்கு தான் இறக்கம் கிடைக்கும் தாய் தகப்பன். அது ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு இறக்கத்தை பெற்றுக்கொள்ளனா முதல் என்ன செய்யணும்? நீங்க கீழ்ப்படியணும். தேவ சமூகத்துல சமாதானமா இருக்கணும்னா நீங்க அவரு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருக்கு தயவு இரக்கம் எல்லாம் உங்களுக்கு தான். அவருக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தான். அதனால நம்ம தேவ சமூகத்துல கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சமூகத்துல இரக்கமும் தயவும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப நம்ம கீழ்ப்படியாத பிள்ளைகளா இல்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்பதற்கு நம்ம ஜெபிப்போம். ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்க பயந்தவர்களுக்கு ஆண்டவரே இறங்குகிறீர் என்று சொல்லி தகப்பனே, இந்த அருமையான வேலையில உமக்கு பயந்து உங்களுடைய சமூகத்திலிருந்து தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒரு தகப்பனாக உங்களுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே தகப்பனே எங்களை இறங்குக என்று சொல்லி ஜெபிக்க இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நானே தடையாக இருந்து விட்டனே என்று கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை பிசாசின் போராட்டங்கள், நாசமோசத்தின் ஆவிகள், விழுந்து போன ஆவிகள், பாவ கிரியைகள், அசுத்த வல்லமைகள், இல்லாமை போகிற ஆவிகள், மந்திர பில்லி சூனியங்கள், அசுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்க கூடாதபடி இவங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக அழிக்க பார்க்கிற எல்லா பொல்லாத பிசாசினும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிறேன். ஆவியானவர் இரக்கம் செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இந்த வேளையில் ஆண்டவரே பண நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஒரு இரக்கத்தை செய்வீராக. ஆண்டவரே உங்களுடைய கண்களில் ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளுக்கு கிருபை தயவு இரக்கம் செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. நீர் அப்படியே செய்வீராகப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே
ஆண்டவரே தாயும் தகப்பனுமா இருந்து இவளை வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக பண்ணி மேன்மேடைய செய்கிறார் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.